23 தேர்தல். நீங்கள் எல்லாரும் எனக்கு தெரிஞ்ச முகங்கள், அறியப்பட்ட அறிமுகமான முகங்கள், அத்தனை பேரும் எனக்காக தேர்தல் பணி செய்யக்கூடியவர்கள் தான் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். என்னோட ப்ரோக்ராமில் டூர் ப்ரோக்ராம் வந்தவர்கள், நிர்வாகிகள் கொடுத்து வந்தவங்க, நான் வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள் தான் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். ஆகவே உங்களிடத்தில் நான் தெளிவாக சொல்வதை விட உங்களுக்கே தெரியும், இருக்கிற வேட்பாளர்களில் யார் வெற்றி பெற்றால் சிவாசி தொகுதிக்கு சரியாக இருக்கும் என்று தெரியும். இந்த தகவலை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் அண்ணன் டிடிவி அவர்கள், அம்மா மக்கள் மன்ற பொதுச் செயலாளர் அண்ணன் டிடிவி அவர்கள் அதிமுக கூட்டணி நீங்கள் வந்த அன்னைக்கே தென் மாவட்டங்களில் அதிமுகவுடைய பலம் ஏறிவிட்டது. ஏனென்று சொன்னால் அதிமுக மிகப்பெரிய ஒரு இயக்கம். அம்மா மக்கள் மன்ற கழகம் ஒரு வலுவான இயக்கமாக உருவாகி வளர்ந்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி ஒரு வலுவான இயக்கம். இப்படி 3 கட்சிகள் இங்கே வலுவாக இருக்கிறது. அந்த பக்கம் தெற்கு வடக்கு எடுத்துன்னு சொன்னால் அதிமுக, பாமக வலுவாக இருக்குது. ஆக தமிழ்நாடு பிஜேபி வலுவாக இருக்குது. ஆக தமிழ்நாடு முழுக்க பரவலாக வலுவான இயக்கங்கள் ஒன்று சேர்ந்துதான் ஒரு அற்புதமான தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்து இந்த தேர்தல் திமுகவை எதிர்கொண்டிருக்கின்றோம். வெற்றி என்பது நமக்கு அருகில் இருக்கிறது. அதற்கு தேர்தல் நிர்ணயம் செய்ய வேண்டும், அவ்வளவுதான். ஆக இந்த வெற்றி விழாவில் நாம் அனைவரும் சிறப்போடு கொண்டாடுவதற்கு நீங்கள் பொறுப்போடு பணியாற்றுங்கள். நிச்சயமாக கடந்த காலங்கள் எத்தனையோ ஒற்றுமையோடு சில இடங்களில் பணியாற்றினோம், ஒன்றாக சுற்றினோம், ஒன்றாக வேலை செய்தோம், ஒரே இயக்கத்தில் பயணித்தோம். அதற்கு பின்பு ஒரு சின்ன மனச்சரிவு. இன்றைக்கு ஒரே நோக்கத்திற்காக எல்லோரும் ஒன்றிணைந்திருக்கின்றோம். நீங்கள் பணியாற்றுங்கள். நிச்சயமாக இந்த கூட்டணியானது இன்னும் கொஞ்சம் நீடித்த நிலைக்கின்ற கூட்டணியாக அமையும். காரணம், நிறைய பேசிட்டாங்க எடப்பாடியாரும் டிடிவி, நிறைய விஷயத்தை பேசிட்டாங்க. என்னென்ன பேச முடியுமோ அத்தனை விஷயங்களையும் பேசியிருக்காங்க. அதனால் அவர்கள் ஒரு உள்ளபூர்வமான ஒரு கூட்டணி அமைத்திருக்காங்க, ஒரு தார்மீக ரீதியான கூட்டணி. நாம் பிரிந்திருப்பதால் நமக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள் என்ன, திமுகவுக்கு ஏற்பட்ட லாபங்கள் என்ன, இதையெல்லாம் உணர்ந்து ஏற்படுத்தப்பட்ட, திமுகவை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அற்புதமான கூட்டணி. என்னிடத்தில் நைட்டில் பேசுவாங்க, போனில் பேசி இப்படி இருக்குன்னு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் எப்படின்னா, நான் இந்த தேர்தலுக்காக ஏற்படுத்தப்பட்ட கூட்டணியால் வந்த நட்பு கிடையாது. இது ஆரம்பத்திலேயே கருவில் ஏற்பட்ட உறவு. ஆகவே இதை கலங்கப்படுத்த முடியாது, வெளியேற்ற முடியாது, வெளியேற்றவும் முடியாது. அப்படி ஒரு நட்போடு நம்ம இருந்தவர்கள்லாம். ஆகவே எனது வெற்றிக்காக நீங்கள் பாடுபடுங்க. சாய்ந்துட்டு இதை ஏன் சொல்லுன்னு கேட்டால், என்னை நாம் ஜெயிக்கிறதுக்காக கடுமையாக பணியாற்றி போட்டிருக்கிற பணியெல்லாம் துப்பதமே நடைகிற வரைக்கும் உழைச்சவங்களாம் என் முன்னாடி உட்காந்துருக்கு. அதெல்லாம் என் கண்ணுக்கு முன்னாடி வருது, நினச்சி பார்க்குறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் சந்தோஷப்படுறீங்க. வெற்றி வரப்போ நாம தான். பல குறுக்குச்சால் ஓட்டுவாங்க, சேர்த்தான் செய்வாங்க, எதையாவது ஒன்று தூக்கி போடுவாங்க, வழியை தூக்கி போடுவாங்க. அதையெல்லாம் தாண்டி நம்ம வெற்றி பெற போகிறோம், நல்ல ஓட்டில் வெற்றி பெற போகிறோம். கிட்டத்தட்ட அதிமுக டிடிவி அணி கூட்டணி, அம்மா மக்களுடைய கூட்டணி பெருவாரியான இடங்களில் வெற்றி பெற்று பலமான ஆட்சி அமைக்க போகிறாங்க எடப்பாடியார். இந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு, அதிமுக ஆட்சி வருவதற்கு நீங்களும் பெரும்பங்காற்றுறீங்க. தமிழ்நாடு முழுக்க எல்லோரும் உருவாக்குறாங்க. எதிர்பார்க்காத எடப்பாடினே சொன்ன வார்த்தை, நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு கூட்டணி கட்சிகளுடைய ஒத்துழைப்பு நமக்கு கிடைக்குது தம்பி அப்படின்னாங்க. ஆகவே உங்களுடைய ஒத்துழைப்புக்கு மிச்ச நன்றி. நீங்கள் என்னோடு பணியாற்றுங்கள். என்னுடைய வெற்றிக்கு நீங்கள் துணையாக இருக்க வேண்டும்.